ஆக்குறேன் சோத்த ஆக்குறேன்னு சீனை போட்டுட்டு இங்க வந்து பிரிஞ்சு சாதத்தை வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பந்தா பாரு குட்டச்சியமா சோத்தாக்குற ஐடியாவே இல்லையா உனக்கு? எதுக்கு சோறு ஆக்கணும்? அருமையான பிரியாணி தராங்க, இப்படியே காலத்தை ஓட்டு மிச்சம் பண்ண வாழ்க்கைய. அப்ப இப்படிதான் பிள்ளைங்களுக்கு வந்து நீ சோத்தை கொடுத்துட்டு நான் சோத்தாக்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிதான் குடும்பம் ஓட்டணும். இங்க பாரு, ஒரு கிலோ கறி எடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி போட்டு இங்க பொருளையும் போட்டு ஆக்குறது கேஸ் கட்டுப்பாடா இருக்கு. இப்படி வாங்கினமா நான் வெங்காயம் வைங்க, ஊறுகாய் வேணாம், வெங்காயம் மட்டும் வைங்க, வாங்கி தின்னுட்டு குடும்பத்தை நடத்துற வழியா பாரு. உனக்குதான் பொழைக்க தெரியல இந்த சென்னையில, என்னையாவது பொழைக்க விடு. உடம்புல தெம்பு இல்லாதப்ப இப்படி செஞ்சு வாங்கிக்கணும். இங்க பாரு குட்டிச்சு, எலும்பு இங்க பாரு கேஸ் இல்லன்னு சொல்லிட்டு நல்லா 100 ரூபாய்க்கு சட்டியா வாங்கி தின்னுட்டு இருக்க. ரொம்ப தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளவுதான். அதனாலதான் வாங்கி சாப்பிடுறேன். தெம்பு வந்துதான் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு நல்ல கிடைக்குது, இவன் சட்டி நிறைய இருக்கு. நல்ல பசங்களுக்கு ஹெல்த்தியா சமைச்சு. பிரியாணி ஹெல்த்தி இல்லையா? பிரியாணி ஹெல்த்தி. வெங்காயம் பிரியாணி நல்ல பிரியாணி 200 ரூபாய்மா வாங்கி போட்டு குடும்பமா தின்னுட்டு வேலையை முடிக்கும். அந்த பாரு சாப்பாடு கட்டிட்டேன், பிள்ளைங்கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு அம்மா செஞ்சேன், காசை கொடு, தேவையில்லாத பேச்சு பேசாத. கேஸ் இல்லன்னு சொல்லி விலைவாசி எல்லாம் ஏறி போய் கிடக்கு. இப்படியே போனா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நாரி போயிருக்கு. எதுக்கு விலைவாசி கஷ்டமா இருந்துச்சுன்னா செத்துரு. எதுக்கு விலைவாசி வயசு வசந்துருச்சுங்கிற நீ தடுக்கிற மாதிரி காசை கொடுத்துட்டு வாயா, காசை இந்த ஆள் கொடுங்க, இல்லாட்டி தட்டக்கரை விடுங்க, கழுவுவானா. உனக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு, சமைக்கல சொல்லிட்டேன், எனக்கு பழைய சோறு இருக்கு நான் தின்னுக்குவேன். நான் குடும்பம் கஷ்டம் அறிஞ்சு வளர்ற பொண்ணு, அவ்வளவுதான் பாத்துக்கோ.